போன பாட்டுல நம்ம சிவன் கல்யாணத்துல சிவபெருமானுக்கு முதல் சம்பிரதாயமா நெத்தி திலகம் வைக்கிற ஃபங்க்ஷன் நம்ம சிவனோட மச்சான் பார்வதி தேவியோட அண்ணன் நம்ம விஷ்ணு பகவான் கையால அவரோட தலைமையில சூப்பரா நடந்து முடிஞ்சு. இது அந்த நெத்தி திலகம் அந்த ஃபங்க்ஷன் நடந்து முடிஞ்சு. அதுக்கப்புறம் பர்வதராஜ சிவன் கிட்ட, சிவபெருமானே, நாங்க வந்த வேலை ரொம்ப நல்லபடியா சிறப்பா முடிஞ்சிருச்சு. இனிமே நீங்க உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு திருமண ஊர்வலத்துல ஹிமாலய மலைக்கு என்னைக்கு வர்றீங்களோ அந்த நாளை நினைச்சு நாங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்போம். இப்ப நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்ல, அப்ப நம்ம சிவன், நல்லது ராஜா, ஆனா நீங்க இப்பதான் முதல் தடவை கைலாய மலைக்கு வந்திருக்கீங்க, அதனால கண்டிப்பா ஏதாவது சாப்பிட்டுட்டு தான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லி நந்தியன் குரூப் கிட்ட சமைக்க சொல்லிட்டார். இதை கேட்ட நந்தி தேவரும் சிவன் கிட்ட, சாப்பாடு தானே பிரபு, நான் கண்டிப்பா செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் நம்ம நந்தி மத்த சிவகணங்கள் கிட்ட, வர்றவங்க சாப்பிட்டுட்டு தான் போவாங்க அப்படிங்கிறது இந்த மரமண்டைகளுக்கு எப்படி ஏறாம போச்சு அப்படின்னு தெரியாம குழம்பினார். திடீர்னு பிரபு வேற சாப்பாடு செய்யணும் சொல்லிட்டாப்ல. நம்ம யாருக்குமே சமைக்க வேற தெரியாது. ஆனா பிரபுவோட உத்தரவு, அவரோட உத்தரவை இதுவரைக்கும் மீறி நமக்கு பழக்கம் இல்ல, ஏதாவது நம்ம சமைச்சுதான் ஆகணும்னு நம்ம நந்தியும் கூட அந்த சிவகணங்களை கூட்டிட்டு ஏதாவது சமைக்க ஆரம்பிக்கிறார். ஒரு பெரிய பாத்திரத்துல நெருப்பு வச்சு அதுக்குள்ள தண்ணியை ஊத்தி ஒரு கூட நிறைய வில்வ பழம், வில்வ இலை, இன்னும் கையில கிடைக்கிற என்னென்னத்தையோ தண்ணிக்குள்ள போட்டு கொதிக்க வச்சு ஒரு பெரிய கரண்டியை வச்சு கிண்டு கிண்டிக்கிட்டு இருக்காங்க. இங்க முன்னாடி சபையில இலைய விரிச்சு உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு பாத்திரம் உருட்டுற சத்தமும், இதை தூக்கி தண்ணிக்குள்ள போடு, அதை தூக்கி இங்க போடு அப்படின்னு கத்திக்கிட்டே இவங்க சமைக்கிற இல்ல சமையல் மாதிரி ஏதோ ஒண்ணு செய்யற அந்த சத்தமும் கேக்குது. எல்லாரும் உள்ள என்னதான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி முழிக்கிறாங்க. அப்போ நம்ம பாட்டிமா அனுப்புனாலு இதெல்லாம் கேட்டுட்டு மகா மந்திரி கிட்ட, மந்திரியாரு, இந்த சத்தத்தெல்லாம் கேட்டா நாம எல்லாரும் பொண்ணு வீட்டுல இருந்து வரோம் அப்படிங்கறது தெரிஞ்சிருந்தோம், இவங்க யாருமே சமைக்கவே இல்ல போலயே, நான் வேணும்னா உள்ள உதவி செய்யற மாதிரி போய் எல்லாரும் என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்துட்டு வரேன்னு சொல்லி உள்ள போக பாப்பார். அப்போ அவங்க எல்லாரும் கூட உட்கார்ந்துட்டு இருக்கிற நம்ம சிவன் எல்லார்கிட்டையும், எங்களால உங்க எல்லாருக்கும் கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு எனக்கு புரியுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் சீக்கிரமாவே நந்தியை எல்லாருக்கும் சமைக்க சொல்றேன்னு சொல்லிட்டு போறாரு. எப்பா நந்தி சமப்பா அப்படின்னு சத்தம் போடுறாரு. அந்த பக்கம் நம்ம ஹிமாலய அரண்மனையை காட்டுறாங்க. அங்க நம்ம பாட்டிமா ஏதோ ஒண்ணு யோசிச்சுக்கிட்டே சோகமா இருக்காங்க. அங்க வர்ற மீனாதேவி இவங்க கவலையா இருக்கிறத பார்த்து, என்னாச்சுமா, ஏன் இவ்வளவு கவலையா இருக்கிறீங்க அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அதுக்கு அந்த பாட்டிமா கவலை மட்டும் இல்ல, கொஞ்சம் கோமாவும் இருக்காங்க. ஏற்கனவே இவங்களுக்கு நம்ம சிவனை பத்தியும் அவரோட பழக்க வழக்கம் குடும்பம் பத்தியும் நம்ம பர்வதராஜன் ராஜா கிட்ட கேட்டிருப்பாங்க போல. அவர் ஏதோ அறகுறையா சொல்லிட்டு போயிருப்பாரு போல. சோ அவங்க மீனாவதி தேவி கிட்ட, எப்பா சம்பந்தம் பண்றது அப்படிங்கிறது நம்ம குடும்பத்தோட ஒத்து போற பழக்க வழக்கம் இருக்கிற இன்னொரு குடும்பத்தோட நம்ம செஞ்சுக்கணும். நம்ம மாதிரியே வைணவ குலத்துல இருக்கிற ஒரு பையனுக்கு தான் நம்ம பொண்ணை கொடுத்துருக்கணும். இங்க ஒண்ணுக்கு சம்பந்தமே இல்லாத ஏதோ ஒத்து வராத ஒரு கேஸ கொண்டு போய் என் பேத்திக்கு கட்டி வைக்க போறேங்கிறீங்க அப்படின்னு சத்தம் போடுறாங்க. பார்வதி அவ ஆசைப்பட்டுட்டாலே தான் அப்படிங்கிற மாதிரி மீனா சொல்ல வர, அட போமா, பார்வதிக்கு என்ன தெரியும், அவ சாதாரண சின்ன பொண்ணு, அவ சொல்றதை கேட்டுட்டு அவளோட வாழ்க்கையவே இப்படி பாலாக்க பாக்குறீங்களே அப்படின்னு சொல்லி கதறாங்க. அதுக்கு இவங்க, அப்படி எல்லாம் இல்லமா, அவளோட வாழ்க்கையை பத்தின கவலை பெத்தவளான எங்களுக்கும் இருக்கு, ஸ்டார்டிங்ல நீங்க சொன்ன மாதிரியே தான் நானும் பேசிக்கிட்டு இருந்தேன்னு சொல்றாங்க. அப்புறம் என்ன டேஸுக்கு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி பாட்டி திரும்ப கேட்க, அதுக்கு மீனாவதி தேவி, மா, பார்வதி எனக்கு முழு நம்பிக்கையோட சத்தியம் செஞ்சு கொடுத்திருக்காமா, அவன் நிச்சயமா சிவனை அவரோட பழக்க வழக்கத்துல இருந்து ஓரளவுக்கு நம்மள மாதிரி நம்ம பழக்க வழக்கத்துக்கு தாம் புருஷனை மாத்தி காமிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதனால நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்றாங்க. பாட்டிமாவோ, எனக்கும் பார்வதி மேல நம்பிக்கை இருக்கு, அவ சொன்னா நிச்சயம் அதை செஞ்சிருவா, ஆனாலும் கொஞ்சம் கவலையா இருக்கு, சரி ஏதோ செய்யுங்கன்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது அங்க ஒரு பணிப்பெண், ஒரு வேலைக்காரி வந்து பார்வதி தேவியோட கல்யாணத்துக்காக அவங்களுக்கான நகைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நகை வியாபாரிகள் வந்திருக்காங்களா, நகையை செலக்ட் பண்ணணுமா, கல்யாண நகையை. இதை கேட்ட அவங்க ரெண்டு பேரும் இப்ப பேசிக்கிட்டு இருந்ததையும் மறந்து நகைன்னதும் பொண்ணுங்களா சந்தோஷப்படுவாங்கல்ல, அந்த மாதிரி சந்தோஷமாயிடுறாங்க. அந்த பக்கம் நம்ம கைலாய மலைக்கு மறுபடியும் ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துருவோம். அங்க நம்ம நந்தியன் குரூப் இன்னும் வேற எதையெல்லாம் தண்ணிக்குள்ள போட்டு கொதிக்க வைக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது நம்ம சிவன் நந்தின்னு கூப்பிட்டு உள்ள போறார். இவங்க எல்லாம் முழிச்சுக்கிட்டு நிக்கிறத பாக்குற நம்ம சிவன், என்ன நந்தி, நீ இன்னும் சமைச்சு முடிக்கலையா, அங்க எல்லாரும் வாழை இலைய விரிச்சு விருந்தாளி எல்லாம் சாப்பாடு எப்போ வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன நந்தி நீ அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு நந்தியோ, பிரபு நீங்க என்னடான்னா எல்லாரையும் சாப்பிட்டு தான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க, ஆனா அங்க அவங்க எல்லாரும் சாப்பிடுற மாதிரி இந்த பக்கம் நாங்க சமைக்கிற மாதிரி எங்க கிட்ட ஒண்ணுமே இல்லையே, நீங்களே சொல்லுங்க எதை வச்சு நான் சமைக்கிறது அப்படின்னு கேக்குறாரு. சிவனும் நல்லா யோசிச்சுட்டு ஒரு சின்ன சிரிப்போட, நாம ஒண்ணுமே செய்ய வேண்டியது இல்ல நந்தி, இனிமே செய்ய வேண்டிய வேலையை என்னோட டார்லிங் பார்வதி தேவி பாத்துப்பா, அவ அன்ன பூரணியாச்சே, அவ கொடுத்து விட்ட பாயாசம் இருக்குல்ல அந்த பாத்திரம், அந்த பாயாச பாத்திரமே நமக்கு உதவி செய்யும் அப்படிங்கிறார். அதுவே எல்லாருக்கும் சாப்பாடு போடும்னு வேற சொல்றாரு. என்னையா சொல்ல வராரு அப்படின்னு நமக்கு கொஞ்சம் குழப்பம். இந்த பக்கம் ஹிமாலய அரண்மனையை காமிக்கிறாங்க. அங்க வந்த நகை வியாபாரி பார்வதி தேவி கிட்ட, தேவி இந்த மாதிரி நகைகளை நீங்க எங்கேயுமே பார்த்திருக்க முடியாது, அதுவும் இந்த நகைகளுக்கு எல்லாம் ஏத்த அழகான ராஜகுமாரி நீங்களா மட்டும் தான் இருக்க முடியும், உங்க அழகுக்கு அழகு சேர்க்கிற விதமா இந்த நகைகள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி அவரு மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கிற நம்ம பார்வதி தேவி கூட அதெல்லாம் பெருசா கண்டுக்காம நகைகளை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கூட இருக்கிற ஜெயா விஜயா அதுக்கு ரெண்டு சிரிச்சுக்கிட்டே, ஆமா ஆமா நீங்க சொல்றது சரிதான், நம்ம ராஜகுமாரி மாதிரி ஒரு அழகான பொண்ணை எங்கேயுமே பார்க்க முடியாது, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், ஆனா இப்போ எங்க கவலை எல்லாம் நம்ம ராஜகுமாரிக்கு புருஷனாக போற அந்த சிவனை நினைச்சுதான், அவர் பாட்டுக்கு புது புது வேஷமா போட்டு அரண்மனைக்கு வந்துகிட்டு போயிட்டு இருக்காரு. எப்படி புது புது வேஷம்
போட்டு திடீர்னு அரண்மனைக்கு வரார். ஏதோ ஒரு குட்டையை கிளப்பிட்டு ஓடிடுறார். சோ வேஷத்திலேயே தான் நாங்க இந்த சிவனை பாத்துக்கிட்டு இருக்கோம். அவரோட உண்மையான சுயரூபத்தை நாங்க இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. உண்மையிலேயே அவரை நேருக்கு நேர் பார்க்கும்போது அவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறது எங்க யாருக்குமே தெரியாது. ஏமா பொண்ணே, உன்னை கல்யாணம் பண்றதுக்காவது உன்னோட சிவன் அவரோட உண்மையான ரூபத்துல வருவாரா இல்ல அன்னைக்கு வேஷம் போட்டு வருவாரா அப்படிங்கிற மாதிரி நக்கல் பண்றாங்க. பார்வதி தேவியும் வெளியே சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் என்னடா என்னோட சிவனை பத்தியே இப்படி பேசிட்டு இருக்காங்களே, ஓட்டுறாங்களே அப்படின்னு கொஞ்சம் வருத்தமாவும் இருக்கு. அப்ப நம்ம பாட்டிமாவும் இவங்க பேசுறது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே உள்ள வராங்க. வந்தவங்க சிவன் இப்போ இந்த ராஜ்யத்தோட மாப்பிள்ளை, அவரை இப்படி ஏளனமா பேசுறது ரொம்ப தப்புன்னு ஜெயா விஜயா அவங்க ரெண்டு பேரையும் எச்சரிக்கை பண்ணிட்டு, சிவன் இது வரைக்கும் எந்த வேஷத்துல வேணாலும் அரண்மனைக்கு வந்திருக்கலாம், ஆனா கல்யாண மாப்பிள்ளையா அவரு நிச்சயமா சூப்பரா அழகா தான் வருவார். அவரு திருமண ஊர்வலத்துல வரத பார்த்து இந்த உலகமே வியந்து போய் நிக்கும்னு சொல்றாங்க. பாட்டிமா சொல்றதை எல்லாம் கேட்டு ஐயோ இந்த அம்மா வேற ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கே அப்படின்னு நம்ம பார்வதி தேவி கொஞ்சம் வருத்தப்பட்டு, ஐயோ கிழவி கொஞ்சம் ஓவரா எதிர்பார்க்குதே, இந்த அம்மா ஏமாற்றம் அடைகிற மாதிரி சிவன் நடந்துகிட்டாருன்னா என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறாங்க. இன்னும் கைலாய மலைக்கு போய் மாப்பிள்ளைக்கு நெத்தி திலகம் வைக்க போனவங்க வேற இன்னும் வரல. ஒருவேளை அங்க ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ அப்படின்னு ரொம்ப யோசிக்கிறாங்க. அந்த பக்கம் மறுபடியும் கைலாய மலையில பாப்போம். அங்க நடக்க வந்த பிரச்சனைக்கு தீர்வா நம்ம பார்வதி தேவி அன்னபூரணி மாதா கொடுத்த அந்த பாயாசத்தையே அந்த பாத்திரத்திலிருந்து எடுத்து வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுறாங்க. பரிமாறது நம்ம சிவனும் நந்தியும் சிவகணங்கள் உதவியோட எல்லாரும் ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க நம்ம ராஜா பர்வதராஜன் மட்டும், சிவனே பாயாசம் ரொம்ப அருமையா இருக்கு, செம்ம டேஸ்ட், ஆனா எனக்கு என்னமோ இந்த மாதிரி பாயாசத்தை நான் வேற எங்கேயோ சாப்பிட்ட மாதிரி தோணுது அப்படிங்கிறாரு அப்பா. இதை கேட்ட நம்ம நந்தியன் குரூப், ஐயோ ராஜா அவர் பொண்ணு செஞ்சு கொடுத்த அந்த பாயாசத்தை தான் நாம அவங்களுக்கே பரிமாறுறோங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு பயப்படுறாங்க. அப்ப சாப்பிட்டுக்கிட்டு இருந்த மகாமந்திரியாரும், ஆமா ராஜா எனக்கும் இதே மாதிரி பாயாசத்தை நான் ஏற்கனவே சாப்பிட்டு இருக்கிற மாதிரி தோணுது, ஆனா எங்கன்னு தான் கரெக்டா தெரியலன்னு சொல்றாங்க. நம்ம நாரதர் இதுக்கு மேல சும்மா இருந்தா எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நினைச்சு, ராஜா எல்லா இடத்துலயும் பாயாசம் மாதிரி தான் இருக்கும், எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி பால் சர்க்கரையை போட்டு தானே அந்த பாயாசத்தை பண்றாங்க, அதனால டேஸ்டும் ஒரே மாதிரி இருக்கிறதுல ஒன்னும் குழப்பம் இல்லையே அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கவர் பண்ணி விட்டுறாப்ல. இந்த பக்கம் அந்த பாத்திரத்துல இருந்து எத்தனை தடவை பாயாசத்தை அள்ளினாலுமே பாயாசம் குறைய மாட்டேங்குது. அல்ல பாயாசம் வந்துகிட்டு தாங்க இருக்கு. சோ ஒரு வழியா எல்லாரும் நல்லபடியா பாயாசத்தை சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்ப ரெடி ஆகுறாங்க. அப்ப நம்ம விஷ்ணு பகவான் சிவன் கிட்ட, சரி சிவனே அப்ப நான் கிளம்புறேன், அடுத்து உங்க கல்யாணத்தன்னைக்கு நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அவர் கிளம்பிடுறாரு. அடுத்து நம்ம பர்வதராஜன், சிவனே அப்பல ஏதோ எனக்கு தெரிஞ்சு என்னால முடிஞ்ச அளவுக்கு திலகம் வைக்கிற இந்த சம்பிரதாயத்தை முடிச்சிருக்கேன், எதுவும் குறை இருந்தா தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்கன்னு சொல்றாரு. நம்ம சிவனோ, என்ன ராஜா நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க, நீங்க பார்வதியோட அப்பா, என் மனைவியோட தகப்பனார், அப்படின்னா நீங்க எனக்கும் கிட்டத்தட்ட ஒரு தகப்ப மாதிரி தானே, நாங்க தான் சொல்ல போனா உங்களை வரவேற்க தெரியாமையே வரவேற்று இருக்கிறோம், உங்களை வரவேற்றதுல ஏதாவது குறை இருந்தா நீங்க தான் எங்களை மன்னிச்சுக்கணும்னு சொல்றாரு. இப்படி மாமாவும் மாப்பிள்ளையும் மாமா மாப்பிளே மாமா மாப்பிளே அப்படின்னு மாத்தி மாத்தி பேசுறத பார்த்த நாரதர், சிவன் ஒரு கடவுள் நிலையில இருந்தும் கூட நீங்க ஒரு குடும்பஸ்தனுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிறீங்க, அது உங்க பேச்சிலேயே தெரியுது, எந்த ஒரு உறவு உருவாவதற்கும் அவங்க மேல நாம வச்சிருக்கிற அந்த மரியாதை தான் முதல் காரணமாக இருக்கும் அப்படிங்கறத நீங்க சொல்லாம சொல்லிட்டீங்க பிரபு அப்படின்னு சொல்றாரு. அடுத்து நம்ம பர்வதராஜன், மாப்பிள்ள ஒரு கால் எனக்கு மோட்சம் கிடைச்சிருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன், ஆனா அதை விட பெரிய சந்தோஷம் இப்ப எனக்கு கிடைச்சிருக்கு, உங்களை மாப்பிள்ளன்னு கூப்பிடுறேனே, அப்படி கூப்பிடுற ஒவ்வொரு நொடியும் எனக்கு மோட்சத்தில் இருக்கிற அந்த சந்தோஷத்தை விட கொஞ்சம் அதிகமாவே சந்தோஷம் கிடைக்கிற மாதிரி தெரியுது, நான் ரொம்பவே ஒரு பாக்கியசாலி ஆயிட்டேன், இனிமே பொண்ணு வீட்டுல இருக்கிற நாங்க எல்லாரும் நீங்க எப்போ ஊர்வலமா கல்யாணத்துக்கு எங்க ஏரியா பக்கம் வருவீங்கன்னு காத்துக்கிட்டு இருப்போம்னு பேசிட்டு இருக்காரு. அப்ப நம்ம பாட்டிமா அனுப்புனாலு, மகாமந்திரியாரு என்ன நம்ம ராஜா சும்மா பேசினதையே தேவையில்லாம பேசிட்டு முக்கியமான மேட்டரை மறந்துறாரு போல, பொண்ணு வீடா இருந்தா என்ன நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த சீரு கிடைச்சே ஆகணும்னு மகாமந்திரி கிட்ட சொல்றாரு. அதுக்கு மந்திரியாரோ, ஏப்பா சும்மா கிடப்பா, சீர் கொடுக்கறதும் கொடுக்காதும் அவங்களோட விருப்பம், அவங்க கொடுக்கறா இருந்தா அவங்களே முன் வந்து கொடுப்பாங்க, அதெல்லாம் நாம கேட்டு வாங்கக்கூடிய சம்பிரதாயம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கும் அந்த ஆளு சும்மா இல்லாம, இல்ல மந்திரியாரே மாப்பிள்ளை வீட்டுல இத பத்தி எல்லாம் சரியா தெரியாது மறந்துருப்பாங்க, நான் கேட்டு பாக்குறேன் அப்படின்னு மந்திரியார் நிறுத்த அவர் சொல்றதை கேட்காம டைரக்டா நம்ம சிவன் கிட்டயே, அப்ப நாங்க கிளம்பலாமா மகாதேவா அப்படின்னு கேக்குறாப்ல. சிவனும் கிளம்புங்க, உங்களுக்கு கல்யாண வேலையெல்லாம் வேற நிறைய இருக்கும், நான் வேற சாப்பிட்டு தான் கிளம்பணும்னு சொல்லி உங்க எல்லாரோட நேரத்தையும் வீணாகிட்டேன்னு சொல்றாரு. அதுக்கு அந்த ஆளு, அப்படியா சிவனே சரி அப்ப நாங்க எல்லாரும் கிளம்புறோம், திலகம் வைக்கிற இந்த சம்பிரதாயம் நல்லபடியா முடிஞ்சது, அந்த சம்பிரதாயத்துக்காக பொண்ணு சைடுல இருந்து உங்களுக்கு நாங்க சீரும் கொடுத்திருக்கிறோம், மறுபடியும் சொல்றாரு சீரும் கொடுத்திருக்கிறோம், சரி நாங்க கிளம்புறோம் அப்படின்னு அழுத்தி சீரை பத்தி பேசிட்டு அவரு கிளம்ப போறாரு. நம்ம சிவன் கூட ஏன் இந்த ஆள் இப்படி பேசுறாப்ல அப்படிங்கிற மாதிரி முழிக்கிறார். ஆனா நம்ம நாரதர் இருக்கார்ல, பயபுள்ள கரெக்டா கண்டுபிடிச்சிருச்சு, மன்னிச்சிடுங்க ஐயா மறந்தே போச்சு, திலகம் வைக்க வந்திருக்கீங்க, உங்களை வெறும் கையோட திரும்ப அனுப்ப கூடாது, பையன் வீட்டுல இருந்து சீர் எடுத்துட்டு போகணும், அது கடமை அப்படிங்கிற. அதை கேட்டதும் பர்வதராஜன் உட்பட எல்லாரும், ஆஹா ஏதோ சீர் கொடுக்க போறாங்களா, நல்ல வேலை அந்த கிழவியோட வாயில விழாம எஸ்கேப் ஆயிரலாம் அப்படின்னு சந்தோஷப்படுறாரு. சிவன் நம்ம நந்தியை போய் சீர்பெட்டியை எடுத்துட்டு வர சொல்றாரு. சீர்பெட்டி ஞாபகம் இருக்கா, நம்ம நாரதர் பார்த்து ரெடி பண்ணது, ஆனா நம்ம சிவகணங்கள் ஒரு சேட்டை பண்ணி கீழே தள்ளி அதுக்குள்ள என்னென்னத்தையோ போட்டு வச்சிருக்காங்க, புலி தோல், வில்வ இலை, ஊமத்தம்பு இது எல்லாம் போட்டு மூடி வச்சிருக்கிற அந்த சீர்பெட்டியை பத்தி தான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்ம நந்தி இப்ப அந்த சீர்பெட்டியை எடுத்து பாட்டி அனுப்பின அந்த ஆள்கிட்ட கொடுத்துட்டு, எங்க குடும்பத்துல இருந்து பொண்ணுக்கு நாங்க என்ன சீர் கொடுப்போமோ அது எல்லாமே இந்த பெட்டிக்குள்ள இருக்குன்னு சொல்லிடுறாரு. பார்த்து எடுத்துட்டு போங்க பத்திரங்கிறாப்ல. அடுத்து பொண்ணு வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் நம்ம சிவன் கிட்ட உத்தரவு வாங்கிட்டு கிளம்புறாங்க. கட் பண்ணா தேவலோகத்துல இருக்கிற நம்ம தாரகாசுரனை காட்டுறாங்க. சக்ரிங்கிற அந்த அரக்கன் தாரகாசுரன் கிட்ட,
மன்னா, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சிவன் பார்வதியோட கல்யாணம் சீக்கிரமே நடந்து முடிஞ்சிடும். அது மட்டும் இல்லாம கிடைச்ச இன்னொரு செய்தி என்னன்னா, நம்மள மாதிரி இருக்கிற நிறைய அசுரர்கள் கூட சிவனோட திருமண ஊர்வலத்துல கலந்துக்க போறாங்களா அப்படின்னு கேள்விப்பட்டதை சொல்றாரு. அப்போ அங்க இருந்த நம்ம அசுர குருதேவ சுக்கராச்சாரியார், கண்டிப்பா எல்லா அசுரர்களும் சிவனோட திருமண ஊர்வலத்துல கலந்துக்கணும். சிவன் யாரு? அசுரர்களோட குல தெய்வம். அவரோட கல்யாணத்துல அசுரர்கள் நிச்சயமா கலந்துக்கணும். இதுல அசுரர்களுக்கெல்லாம் ராஜாவா இருக்கிற உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கிறார். அப்ப நம்ம தாரகாசுரன், அசுரர்களே சிவனோட கல்யாணத்துல கலந்துக்க போறாங்கன்னா நிச்சயமா தேவர்களும் சிவனோட கல்யாணத்துல கலந்துக்க ஆசைப்படுவாங்க. அப்படி அவங்க கலந்துக்கணும்னா ததீசி முனிவரோட ஆசிரமத்துல இருந்து அவங்க வெளியில வந்து தானே ஆகணும். அந்த நேரத்துக்காகத்தான் நான் இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். வெளியே வந்தாங்க, அவங்கள வெட்டுவேன் அப்படிங்கிற இவன். கைலாய மலையை பார்ப்போம். அங்க நம்ம சிவன், நந்தியன் குரூப், நாரதர், ததீசி முனிவர் இவங்க எல்லார்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு முக்கியமான கலந்துரையாடல் பேசிட்டு இருக்காங்க. நம்ம சிவன் இந்த பொண்டாட்டி, குடும்பம், குட்டி இது எல்லாத்திலும் இருந்து முக்தி அடைஞ்ச இந்த கைலாய மலையில இப்போ மறுபடியும் குடும்பம்னு ஒண்ணு உருவாக போகுது. அதனால கைலாய மலைய ஒரு குடும்பம் இருக்கிறதுக்கு ஏத்த இடமா மாத்தணும். என் ஆசை என்னன்னா, பொதுவா ஒரு குடும்பம்னா அதுல என்னென்ன விஷயங்கள் முக்கியமா இருக்குமோ அதெல்லாம் கைலாய மலையான இங்கேயும் இருக்கணும். ஆனா இங்க யாருக்குமே கல்யாணத்துக்கு முன்னாடி செய்யற அந்த சம்பிரதாயங்களை பத்தியோ, குடும்பம்னா என்ன ஏது இருக்கும் இத பத்தி எந்த ஐடியாவுமே கிடையாது. நம்ம கேங்லயே கல்யாணமான ஒரே ஆளு நம்ம ததீசி முனி தான். சோ நீங்க தான் எனக்கு இத பத்தின ஃபுல் டீடைல்ஸையும் எடுத்து சொல்லணும், சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு ததீசி கிட்ட கேக்குறாரு. ததீசி முனிவரும் பணிவா, சிவனே எனக்கே இந்த கல்யாணம் குடும்ப பத்தின விஷயங்கள்லாம் கம்மியா தான் தெரியும். இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு கண்டிப்பா சொல்லி கொடுப்பேன் அப்படிங்கிற. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு குரல், என்னோட சேவை இந்த இடத்துக்கு தேவைப்படும் போலயே அப்படின்னு ஒரு சத்தம். யாரானே எல்லாரும் திரும்பி பார்த்தா நம்ம லட்சுமி தேவி தான். கையில ஒரு ஆரத்தி தட்டோட வந்திருக்காங்க. அப்படியே அங்க கட் பண்ணி இந்த பக்கம் அரண்மனையை ஒரு எட்டு பார்ப்போம். நம்ம சிவனுக்கு திலகம் வச்சுட்டு கைலாய மலையை விட்டு கிளம்பினவங்க ஹிமாலய அரண்மனைக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. அங்க நம்ம பர்வதராஜன் கைலாய மலையோட தனித்துவம் வாய்ந்த அந்த அழகை வர்ணிக்கிறதுக்கு வார்த்தையே இல்ல, அவ்வளவு அழகா இருந்துச்சு. அங்க போய் வாழ்றதுக்கு நம்ம பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணுங்கிற. அதுக்கப்புறம் விஷ்ணு பகவானே நேர்ல வந்ததாகவும் அவர் தான் பார்வதியோட அண்ணனா இருந்து சிவனுக்கு செய்ய வேண்டிய அந்த சம்பிரதாயங்களை திலகம் வச்சு எல்லா சடங்கு சம்பிரதாயத்தை எல்லாம் முடிச்சு கொடுத்தாருன்னு சொல்றாரு. இதை கேட்ட அம்மாவும் பாட்டியும், அந்த நாராயணரே நேர்ல வந்து இதெல்லாம் செஞ்சாரா அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. அடுத்து அந்த கிழவி, சரி இதெல்லாம் சந்தோஷம் தான், ஆனா மாப்பிள்ளை வீட்டுல இருந்து சீரா என்ன வந்திருக்குன்னு நான் பார்க்கணும். அதுல கண்டிப்பா மஞ்சள் இருக்கும். அதை வச்சுதான் பார்வதிக்கு இனிமே நாங்க நலங்கு வைக்கணும்னு சொல்றாங்க. சோ சீர் தூக்கிட்டு வந்த அந்த ஆளை கூப்பிட்டு சீர்பெட்டியை திறக்க சொல்றாங்க. அதை திறந்து பார்த்தா எல்லாருக்கும் ஷாக். இவங்க எதிர்பார்த்தது மஞ்சள் மாதிரி மங்களகரமான ஐட்டங்கள் சீர்ல இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா வந்து இறங்குனதுல புலி தோல் கிடக்கு, வெறும் இலதலை கிடக்கு. எங்கேயா போய் இந்த மாப்பிள்ளைய பிடிச்சிங்கன்னு கிளவி போட்டு கத்த ஆரம்பிச்சிருது. அஜா என்னது இது, சீர்ல மஞ்சளே வரலனா நாங்க எப்படி பொண்ணுக்கு நலங்கு வைக்கிறது? நம்ம பார்வதியோட வாழ்க்கையவே இப்படி எல்லாரும் சேர்ந்து அழிக்க பாக்குறீங்களே. உலக நன்மைன்னு நீங்க பெத்த பிள்ளைகள் எல்லாத்தையும் நதிகளா ஓட விட்டீங்க, உலகத்துக்கு தானமா கொடுத்தீங்க. அப்ப கூட நான் ஒன்னும் சொல்லல. ஆனா கடைசியில நம்ம பார்வதி அந்த சிவனுக்கு தானமா கொடுத்து அவ வாழ்க்கையே ஏன் இப்படி அழிக்க பாக்குறீங்கன்னு சத்தம் போடுறாங்க. இதெல்லாம் பார்க்க முடியாத அம்மா மீனாவதி தேவி கோவமா உள்ள போயிடுறாங்க. நம்ம பார்வதியோ என்ன இன்னொரு பிரச்சனையா, சரி சமாளிப்போம் அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த பக்கம் வந்த நம்ம லட்சுமி தேவி அடுத்த கல்யாண சம்பிரதாயங்களை பத்தி சிவனுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. திலகம் விட்டு முடித்ததும் கல்யாணத்தோட 2வது சம்பிரதாயம் ஆரம்பமாகுமா. அதுல வீட்டுல இருக்கிற பெண்கள் மாப்பிள்ளைக்கு ஆரத்தி எடுத்து கருப்பு பொட்டு வச்சு விடணும். உலக விதிகளின்படி கருப்பு பொட்டு மாப்பிள்ளைக்கு எந்த கெட்ட கண் திருஷ்டியும் படாம காப்பாத்தணும்னு சொல்றாங்க. அப்ப நம்ம நந்தி, ஆனா தாயே நம்ம சிவன் கடவுளாச்சே, அவர் மேல எப்படி கெட்ட கண் திருஷ்டி எல்லாம் படும் அப்படின்னு டவுட் கேட்கிறாரு. அதுக்கு நம்ம சிவன், இங்க இந்த கடவுள் மனுஷங்கிற பேச்சே கிடையாது. உலகத்தில் கடைபிடிக்கப்படக்கூடிய கல்யாண விதிகள் அனைத்தையும் சம்பிரதாயங்கள் அனைத்தையும் நான் கடைபிடிப்பேன் அப்படின்னு முடிவா சொல்லிடுறாரு. அதுதான் பார்வதிக்கு சந்தோஷம் கொடுக்கும், அதுதான் எனக்கும் சந்தோஷத்தை கொடுக்குங்கிற. லட்சுமி தேவியும் சொன்ன சம்பிரதாயத்தை இப்ப செய்ய ஆரம்பிக்கிறார். 3 தேவியர்கள்ல ஒருத்தவளா இருக்கிறன்னா மாப்பிள்ளை வீட்டுல ஒருத்தவங்க மாதிரி தான், உங்க வீட்டுல ஒரு ஆள் மாதிரி தான். அதனால உங்களுக்கு ஆரத்தி எடுத்து மத்த விஷயங்கள் எல்லாம் செய்ய எனக்கு அனுமதி கொடுங்கன்னு கேக்குறாங்க. நம்ம சிவனும் கண்டிப்பா தேவின்னு சொல்ல லட்சுமி தேவி அவங்க சொன்ன மாதிரியே சிவனுக்கு ஆரத்தி எடுத்து அந்த கருப்பு திருஷ்டி போட்டு வைக்கிறாங்க. அடுத்து எல்லார்கிட்டையும், நான் உங்களுக்கு இனி நீங்க திருமண ஊர்வலத்துல கிளம்புறதுக்கு முன்னாடி இன்னும் வேற என்னென்ன சம்பிரதாயம் செய்யணுங்கிற எல்லாத்தையும் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அத பத்தி எல்லாம் அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் திங் இன்விடேஷன். மாப்பிள்ளை வீட்ல இருந்து மாப்பிள்ளை சைடுல இருந்து யாருக்கெல்லாம் சொல்லி அனுப்பணுமோ, யாருக்கெல்லாம் இன்விடேஷன் கொடுக்கணுமோ அவங்களுக்கெல்லாம் சேதி சொல்லி அனுப்பியாச்சா, கல்யாணத்துக்கு வரவேற்று ஆகிவிட்டதா அப்படின்னு விசாரிக்கிறாங்க. பயபிள்ளையே இத பத்தி யோசிக்கவே இல்ல. இப்பதான் தேவி கேட்டதுக்கு அப்புறம் இவங்களுக்கு உரைக்குது. உடனே சிவன் நாரதர் கிட்ட எல்லார்கிட்டையும் இந்த இன்வைட் பண்ணக்கூடிய அந்த பொறுப்பை, கல்யாணத்துக்கு வந்திருக்கன்னு கூப்பிடுற அந்த பொறுப்பை நாரதர் கிட்ட ஒப்படைக்கிறாரு. நாரதரும் நிச்சயமா பிரபு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்பதான் நம்ம ததீசி முனிவர் டவுட் கேட்கிறாப்ல, ஆனா பிரபு என்னோட ஆசிரமத்துல தங்கி இருக்கிற பதுங்கி இருக்கிற நம்ம தேவர்கள் எல்லாம் எப்படி பிரபு உங்க கல்யாணத்துக்கு வருவாங்க? என் ஆசிரமத்துல இருந்து வெளியில வந்ததுமே வெட்டுவேன் அப்படின்னு வேற சொல்லி திரிகிறானே அந்த தாரகாசுரன், கண்டிப்பா எல்லாரையும் கொன்னுடுவேன் அப்படின்னு கவலையோட சொல்றாரு. கவலைப்படாதீங்க ததீசி முனிவரே, யாரு நம்ம சிவன். தேவர்களை பாதுகாப்பா உங்க ஆசிரமத்துல இருந்து கைலாய மலைக்கு கூட்டிட்டு வர வேண்டிய பொறுப்பு நந்தியோடது. நந்தி இருக்கிற வரைக்கும் தாரகாசுரனால தேவர்களை ஒண்ணு செய்ய முடியாது அப்படின்னு நந்தி மேல அவ்வளவு கான்பிடண்டா இருக்காப்ல. அடுத்து நம்ம ததீசி முனிவர் சிவனுக்கு நலங்கு வைக்கிற அந்த சம்பிரதாயத்தை செய்யறார். ஒரு சிவகணத்துக்கிட்ட அவரோட ஆசிரமத்துக்கு போய் மஞ்சள் எடுத்துட்டு வர சொல்லியிருப்பார் போல. என்னடா ஒரு பயில
அனுப்பணுமே, இன்னும் அந்த பையன் மஞ்சள் எடுத்துட்டு வரலையே, அப்புறம் எப்படி சிவனுக்கு நலங்கு வைக்கிறது அப்படின்னு நந்தி கிட்ட கேக்குறாரு. அதுக்கு நந்தி, ததீசி முனிவரே ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நான் தான் இப்போ தேவர்களை கூப்பிட்டு வரதுக்காக உங்க ஆசிரமத்துக்கு போறேன்ல, அப்ப நானே அந்த மஞ்சளையும் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்ப நான் சீக்கிரமா கிளம்புறேன் அப்படின்னு கைலாயமலையில இருந்து கிளம்பும் போது நம்ம சிவன் இரு நந்தின்னு சொல்ற சொல்லிட்டு மஞ்சளை உடலை சுத்தமாகவும் எந்த ஒரு நோய் நொடியும் வராம பாத்துக்கிறதுக்காக தான் பூசுவாங்க. எனக்கு என்னோட சாம்பலை விட உடலை சுத்தப்படுத்துறதுக்கான வேற ஒரு அற்புதமான பொருள்னு எதுவும் எனக்கு கிடையாது. சாம்பல் தான் என் உடம்ப சுத்தப்படுத்தும். அதனால நான் சாம்பலை பூசியே இந்த நலங்கு சம்பிரதாயத்தை ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் தேவர்கள் எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் பேலன்ஸ் அந்த நலங்கு ஃபங்க்ஷனை நம்ம நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்றேன். சோ நம்ம நந்தி போய் அந்த சாம்பலை எடுத்துட்டு வர ததீசி முனிவர் அதை சிவன் மேல பூசி சிவனுக்கு நலங்கு வச்சு வர்ற. அடுத்து நம்ம சப்தரிஷிகள் எல்லாரும் சிவனுக்கு நலங்கு வச்சு வர்றாங்க. கட் பண்ணி மறுபடியும் ஹிமாலய அரண்மனையை காட்டுறாங்க. அங்க நம்ம மீனாவதி தேவி நடந்ததை பார்த்து ரொம்பவே கோவமா இருக்காங்க. பார்வதியோ சரி அம்மா கோவமா இருக்காங்களே, பேசி சமாளிக்கலாமே நினைச்சு பேச வருவாங்க. அப்போ மீனாவதி தேவி, பார்வதி மாப்பிள்ளை நம்மளை கேவலப்படுத்தி அவமானப்படுத்தணும் தான் இதெல்லாம் செய்யறாரு, இனிமே நீ மாப்பிள்ளைய பத்தி என்கிட்ட பேச வேண்டாம்னு சொல்லிடுறாங்க. ஆனா பார்வதி தேவியாரோ இல்லமா, சிவன் நம்மள அவமானப்படுத்துற மாதிரி ஒண்ணுமே செய்யலன்னு சொல்றாங்க. அதுக்கு அம்மா டென்ஷன் ஆகி, சீரோட வந்த அந்த புலி தோலை பார்த்ததுக்கு அப்புறமா நீ இப்படி பேசுற, சீரோட சேர்த்து அமங்கலமா யாராவது பொண்ணு வீட்டுக்கு புலி தோலை அனுப்புவாங்களா? ஒரு நாட்டோட போதெடுக்கணும்ன்ற போதுதான் ஆயுதத்தை அனுப்புவாங்க, புலி தோலை அனுப்புவாங்க. அவங்கலமா என்ன காரியம் இது அப்படிங்குது அம்மா. அம்மா மறந்துட்டீங்களா, முக்கடவுள்கள ஒருத்தவரா இருக்கவர் தான் அவங்க மாப்பிள்ளை சிவன். எப்படி நாராயணரோட எல்லா செயலுக்கும் பின்னாடி ஒரு காரண காரியம் இருக்குமோ, அதே மாதிரிதான் சிவனோட ஒவ்வொரு செயலுக்கும் பின்னாடியும் காரண காரியம் இருக்குமா. சிவன் சீர் ஐட்டங்களோட சேர்த்து புலித்தோல் வில்வைகளை எல்லாம் அனுப்பி ஒரு சத்தியத்தை உணர்த்த பாக்குறாருமா. அது என்ன சத்தியம்னா, உலகத்துல செல்வம், தனம், பணம், காசு எல்லாம் அவசியம் தான். ஆனா அது நிரந்தரம் கிடையாது. எல்லாம் ஒரு நாள் அழிஞ்சுதான் போகும். சோ ஐஸ்வர்யங்கள் நிலையானது இல்லை அப்படிங்கறத உணர்த்தத்தாமா புலித்தோலை அனுப்பி இருக்கிறாப்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மீனாவதி தேவி, சரி அந்த புலித்தோலை பத்தி கூட நான் ஒன்னும் சொல்லல, மஞ்சள் எங்க, சீர்ல ஏன் மஞ்சள் வரல, அது இல்லாம உனக்கு எப்படி நாங்க நலங்கு வைக்கிறது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம சிவனோட டார்லிங் பார்வதி தேவி சிரிச்சுக்கிட்டே, அம்மா மஞ்சள் நிச்சயமாக வரும். சிவனுக்கு கைலாய மலையில நலங்கு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தாமா, மாப்பிள்ளை வீட்டுல நலங்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் தாமா பொண்ணு வீட்டுக்கு நலங்கு வைக்கிறதுக்காக மஞ்சள் வரும். என்ன நம்புங்கம்மா, சீக்கிரமா மஞ்சள் வந்துரும்னு அம்மாவை எப்படியோ சமாளிச்சாங்க. அந்த பக்கம் நம்ம ததீசி முனிவரோட ஆசிரமத்தில் இருக்கிற தேவர்களை காட்டுறாங்க. அவங்க எல்லாரும் சிவனோட கல்யாணத்துக்கு நாம எப்படி போறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அக்னி தேவர், இந்த உலகமே சிவருமான் பார்வதி கல்யாணத்தை பார்த்து சந்தோஷப்பட்டு புண்ணியம் அடைவாங்க. நாம தேவர்களா இருந்து உயிருக்கு பயந்து ஆசிரமத்துல ஒளிஞ்சு அசிங்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற. மத்த தேவர்கள் எல்லாம் இந்திரர்கிட்ட, இந்திரரே தேவராஜா நீங்க தான் ஏதாவது யோசிக்கணும், ஏதாவது வழி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்திரனோ, நான் என்ன செய்யறதுப்பா, ஆசிரமத்தோட்டு வெளியில போனா அவன் வெட்டுவேங்கிற. நிச்சயமா இத பத்தி எல்லாம் நம்ம தாரகாசுரனுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா கல்யாணத்துக்கு தேவர்கள் வெளியில வருவாங்க அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு அவன் காத்துக்கிட்டு இருப்பான். கண்டிப்பா அவன் நம்ம எல்லாரையும் கொன்னுடுவாங்க. அடுத்து நம்ம வாயுதேவர், எத்தனை காலமா நம்ம சிவன் பார்வதி கல்யாணத்துக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ நேரம் கூடி வரும்போது நம்மளால போய் பார்க்க கூட முடியல. இப்படி உயிருக்கு பயந்து ஒளிஞ்சு ஓடி ஒளிஞ்சு விருப்பப்பட்ட ஒரு கல்யாணத்தை கூட அட்டன் பண்ண முடியாத இந்த ஒரு வாழ்க்கை தேவையா? இதுக்கு பதிலா செத்து போகலாமியா அப்படிங்கிறாரு இந்திரரை பார்த்து. இப்படி எல்லாரும் பேசுறதை கேட்டு நம்ம தேவராஜா இந்திரர் குரு பிரகஸ்பதி கிட்ட, குருவே இனிமே நீங்க தான் எங்களுக்கு ஒரு வழி சொல்லணும், நிச்சயமா சிவனோட கல்யாணத்தை பார்க்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கும், யோசிங்க குருதேவா அப்படிங்கிறார். அதுக்கு குரு பிரகஸ்பதி, ஒரே ஒரு வழி இருக்கு, அது நம்ம சிவன் தான். எல்லா வழிகளும் அடைக்கப்படும் போது திறந்திருக்கக்கூடிய ஒரே வழி சிவ வழிபாடு தான். அந்த சிவனை முழு மனசோட எல்லாரும் வழிபடலாம். சிவன் நிச்சயமாக அவரோட பக்தர்களோட பிரார்த்தனைய கேட்பார் அப்படிங்கிறார். ஆனா நம்ம சிவன் ஏற்கனவே எல்லா தேவர்களையும் கைலாயம் கூட்டிட்டு வரதுக்காக நம்ம நந்தியை அனுப்புறதா முடிவு பண்ணிட்டார் இல்லையா? அது அவங்களுக்கு தெரியாது. சோ நம்ம சிவன் அவரோட நலங்க சாம்பல பூசி அந்த பக்கம் ஆரம்பிச்சு விட்டு நந்தி கிட்ட, நந்தி தேவர்கள் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, போய் அவங்கள பத்திரமா கைலாயமலைக்கு கூட்டிட்டு வந்துரு அப்படின்னு அவசர அவசரமா அனுப்புற. நந்தி சிவன் கிட்ட உத்தரவு வாங்கிட்டு தேவர்களை அழைச்சிட்டு வர கைலாயமலையில இருந்து கிளம்பிடுற. அடுத்து தாரகாசுரனை காட்டுறாங்க. அவங்கிட்ட அந்த ஒற்றன் சக்ரி வந்து, இந்த மாதிரி நந்தி தேவர் தான் தேவர்களை ததீசி முனிவரோட ஆசிரமத்தில இருந்து கைலாயமலைக்கு கூட்டிட்டு போக போறதா சொல்றாரு. அதுக்கப்புறம் சக்ரி, ஆனா ராஜா நந்தியோட பலம் பலவீனம் பத்தி எல்லாம் நம்ம அசுரர்கள் யாருக்குமே தெரியாது, தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் வசதியா இருந்திருக்குமே அப்படிங்கிற. அப்போ நம்ம அசுர குருதேவர், எல்லாம் வல்ல அந்த சிவனே நந்திக்கு இந்த வேலையை செய்யும்படி சொல்லி இருக்கிறார் என்றால், நந்தி ஒத்தவன நம்பி இந்த வேலையை கொடுத்திருக்கிறார் என்றால், அந்த நந்தியோட பலத்தை நாம குறைவாட எடை போட்டுற கூடாது, தப்பு கணக்கு போட்டுற கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம தாரகாசுரனை எச்சரிக்கை பண்றாரு. உடனே அந்த அடியாளு தாரகாசுரனை பார்த்து, அதெல்லாம் பிரச்சனை இல்ல, அவன் மிகப்பெரிய வீரனா சூரனா கூட இருந்தா கூட ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஏன்னா நாங்க மாயையை பயன்படுத்தி நந்தியை திசை திருப்பி தேவர்களை போட்டுருவோங்கிறாங்க. இந்த தடவை அடியாட்கள் எல்லாம் நம்பி பிரயோஜனம் இல்ல, நானே களத்துல இறங்குறேன், நானே போய் அந்த தேவர்கள் எல்லா பேரையும் கொன்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மத்த வேலையை பார்க்கவே ஆரம்பிப்பேன், என் கையால தான் அவங்களுக்கு சாவு அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிக்கிட்டு கிளம்புற. தேவர்களை தான் கையாலேயே கொல்லுவேன்னு சபதம் போட்டு போறார். அடுத்து என்ன ஆகும் அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். தேங்க்யூ.